அச்சு தம்சம் பண்ணி தாறு மாறு மாஸ்க் கட்ட போறீங்க. ஐயோ சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க. விருச்சிகராசிக்காரங்க யார வேணா இருந்துட்டு போங்க இந்த தடவை. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எதையெல்லாம் எதிர்பார்த்திருக்கோ அதெல்லாம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் அரசாங்கத்திற்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளா இழுத்து வச்சுட்டு இருந்த அந்த பிஹெச்டி வந்து முடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ, ரொம்ப நாளா நீடிச்ச ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த தடவை டக்கு 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 டக்குன்னு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க போகுது. ஆமா, சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா. நான் ரொம்ப இந்த தடவை சந்தோஷப்படுறது மிதுன ராசியை பார்த்து, விருச்சிக ராசியை பார்த்து. அந்த அளவுக்கு இந்த தடவை குருவுடைய ஆளுமை வாவ் அல்டிமேட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்க போதுங்க. பயங்கரமா மாஸ்க் கட்ட போறீங்க, செலிபிரிட்டி ஆக போறீங்க, சொக்க வைக்க போறீங்க எல்லாத்தையும். நடைய ஏறு போல் பின் நடைபாரு, அது மாதிரி ஏறு மாதிரி, ஏறு மீன் சிங்கம் மாதிரி நடக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை காட்ட போறீங்க. எல்லாருக்கிட்டையும் மாஸ்க் காட்ட போறீங்க. நீ எல்லாம் என்ன பண்ணிடுவ அப்படின்னு யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, நீ என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரியான உங்க செயல்பாடுகள் அங்க அமைய போகிறது. வேற லெவல். இங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாம் இந்த தடவை எனக்கு பலன் சொல்றதுக்கு நான் அப்படியே வார்த்தையை தேடுறேன். ஏதாவது 1-2 கிடைக்குமா? எல்லாமே நடக்க போகுது. கிட்டத்தட்ட 9ஆம் தேதிக்கு மேல நம்ம இந்த சுக்கிரன் வந்து கீழே இறங்கி வரும்போது நீச்சமாக போறாரு. ஓகே, 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாறது ஒரு வகையில எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான்.